நான் VR கிருஷ்ணய்யர், அதான் என்னோட பேர். நான் வக்கீலாக இருந்தேன், அதுக்கப்புறம் மந்திரியாக இருந்தேன், அதுக்கப்புறம் ஜட்ஜியாக இருந்தேன். 88 வயசாச்சு எனக்கு. நான் அனுபவத்தோடு கூட சொல்கிறேன், கட்டாயமாக நம்ம இந்த தண்டனை, மரண தண்டனையை நீக்கவே வேணும். இது நான் சொல்கிறது இல்லை, புத்தனோட காலம் முதல் நம்முடைய சம்ஸ்காரத்தில் எப்படி இருக்குது. மகாத்மா காந்தி எப்பவுமே சொல்லியிருக்கார், தெய்வம் தந்தான ஜீவனே தெய்வத்துக்கு தான் எடுக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளது, கோடதிக்கு என்ன அதிகாரம், ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம் என்று சொல்லியிருக்கார்கள். Do remember that death penalty is only another kind of judicially sanctioned murder. Yes. Thank you. என் பேர் முன்சாமிங்க. இது வரைக்கும் 46 பேர் தூக்கில் போட்டுருக்கேன். குற்ற உணர்வு இருக்கா? எதுங்க? இத்தனை பேர் உயிரை பலி வாங்கிட்டோமேனு குற்ற உணர்வு இருக்கா? முதல் இருந்தது, ஆனா இதுவே ஒரு தொழிலா போனதுனால இது எனக்கு தவறா தெரியல. இது ஸ்பெஷல் மணிலா கேர். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கருப்பு முகமுடி போடுறதுனால நாக்கு வெளியே துரத்துறதோ கண்ணு வெளியே பத்துங்கிறதோ எதுவுமே தெரியாது. சாட்சிக்கு வந்தவங்க அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாரப்பன் தூக்கு தண்டனை. ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 வருஷமா ஹெட் மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருந்தேனுங்க. ஏதோ பசங்க கராட்டா பண்ணுறாங்கன்னு பிள்ளைங்க வந்து சொன்னாங்க. போய் பார்த்தா அது கரஸ்பாண்டோட பையனா போயிட்டானுங்க. சொன்னேன் கேட்கல, போட்டேன், சுருண்டு செத்து போயிட்டானுங்க. இந்த பாவம் எனக்கு சேராது. இது கடவுளா எனக்கு பார்த்து கொடுத்த ஒரு வேலைங்க. ரொம்ப மன வருத்தப்பட்டு உசுரை விட்டுறலான்னு வீட்டுக்கு போனேங்க. ஆனால் பொண்டாட்டி சொன்னால் வாத்தியார் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிட்டுங்க. அப்புறம் கோர்ட்டு அது இதுன்னு இழுத்து அடித்தாங்க. இப்போ தூக்கு தண்டனை போட்டாங்க, கருணம்மனை போட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியலிங்க. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் கயிறு இல்லாமல் போசலாடிட்டு இருக்கிறதுங்க. மொத்தத்தில் குற்றவாளிகள் எந்தவித கண்ணி குறைபாடும் இல்லாமல் கண்ணியமான முறையில் சாகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம். இது என்ன கண்ணியமான மரணம் தெரியலீங்க. இதுதான் தீர்ப்பு, இதுதான் நியாயம்னா எங்கள் வீட்டு வெட்டத்திலேயே நான் தொங்கி இருப்பணுங்க. என் பேர் ஏஞ்சலா காத்தமுத்து. நான் இப்போ மத்திய சிறைச்சாலையில் இருக்கேன். மரண தண்டனை தேவையா என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். சட்டத்தை நாம் மதிக்கிறது சமூக நலனை கருதி என்பதை விட அது கொடுக்கும் தண்டனைக்கு பயந்துதா என்பதும் உண்மை. சமூக சட்ட ஒழுங்கு காக்க தண்டனை இன்றியமையாத ஒன்று என்பது ஒரு கருத்து. சட்டமே சரியாக இயங்கவில்லை என்பது இன்னொரு கருத்து இருக்கு. மனிதர்களைப் போலவே சட்டமும் பல தவறுகளை செய்திருக்கிறது. அதுக்கு பல சரித்திர சான்றுகள் உள்ளன. பெருந்தன்மையுடன் சட்டம் தன்னுடைய தீர்ப்புகளை பல தடவை திருத்தி எழுதியிருக்கிறது. ஆனால் சட்டமே நினைத்தாலும் திருத்தி எழுத முடியாத தீர்ப்பு ஒன்று உள்ளது. அதுதான் மரண தண்டனை. உள்ள போயா. மை நேம் இஸ் பேகாமன். இயர் 2000ல பரீட்சை எழுதி ப்ரொமோஷன்ல சப்ஜெக்ட்ல அங்க வந்திருக்கேன். என்னையா ஒரு நிமிஷம். சரி, இன்னைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு கூட பர்மிஷன் இருக்கு, நாளைக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல அதெல்லாம் பரவாயில்ல. கேமரா ஆன்ல இருக்கா? ஆன்ல நான் வரக்கூட சொல்லி முடிச்சிடறேன். நாராயணங்க தூக்கிதுங்க. நான் எப்படி சாக போறேன் அதுக்கு சொல்லி முடிச்சிருங்க. இங்க ஜெயில ரொம்ப அக்கிரமம் நடக்குதுங்க. இந்த பேக்கனோட தொல்லை ரொம்ப தாங்க முடியலங்க. ஆனா அந்த இங்க என்னென்ன நடக்குறீங்களோ அது எல்லாமே நடக்குதுங்க. இந்த செல்போன் பொடி அதுவும் உள்ள சுத்துங்க. இந்த ஜெயில இருக்காரு அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆனா இந்த பேக்கமன் தான். எனி ப்ராப்ளம்? என்ன ஏன்னு சொன்னானா மூடி ஃபுல்லோஸ் சிரிப்பாங்க, அழுவாங்க, பேசுறதெல்லாம் பொய். நீங்க வேணா என்கிட்ட கூட கேட்டிருந்துருக்கலாமே. மிஸ்டர் கேமராமேன் சார், லென்ஸ் கேப்பை விட்டுட்டீங்க. தேங்க்யூ. போடுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? ஏன்? கண்டிப்பா கவர்மெண்ட் சேனல்ல தான் நம்ம பயப்படணும். நாளைக்கு எதுக்கும் ஒரு 4-5 டேப்போட வரேன். 2-3 நாராயணன் பேசிட்டாங்கன்னா கிரீஷ் நீயே உள்ள இருக்க வேண்டியிருந்தா. ஆஃப் கோர்ஸ். எனக்கு உள்ளங்க எல்லாம் வேத்து போச்சு தெரியுமா? மேடம், நீங்க சிவில் தான் டாக்டர், நான் கோல்மால்ல டாக்டர். நாளைக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு. சரி, இந்த ஷார்ட் போட்டுடலாமா இல்ல? இம்பார்ட்டன்ட் உள்ள எடுத்து வை, அப்புறம் பார்த்துக்கலாம். எதுக்கு வம்பு?
ஏன் பீரியட்ல ஐ வாண்ட் டு க்ளீன் அப் திஸ் ஹோல் மெஸ். அதுக்கு நீங்கள் அந்த லேடி இன்டர்வியூக்கு அவர் சொல்லுங்க. சும்மா எது கட்டாலும் விளக்கம் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங் மேடம். ஓகே. என்னையோ இட்ஸ் நாட் குட் மார்னிங் ஃபார் மீ. இட்ஸ் வெரி பேட். பாருங்க, உள்ள வந்த கைதிகள்லாம் உண்ணாவிரதம், வெளியில் ஒரே கரெக்டாக. தம்பி ப்ளீஸ் 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 அதெல்லாம் எடுக்கணும். ஓகே, சின்ன விஷயம் போதும் அவங்களுக்கு. இந்த தடவை டெத்து கஸ்டடியில் யார் செத்தாலும் எங்கள் தலைமையில் தான் வந்து விழும். சரி அது விடுங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் இன்றைக்கி முடிச்சிடுவீங்க இல்லைங்களா? ப்ளீஸுங்க, இந்த நேற்று நடந்த இடத்துல வேணாம். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். இந்த பிளாக்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ப்ளீஸ் இன்னைக்கு முடிச்சிருங்க. ஸோ இட் வில் பி 2-3 இன்டர்வியூ தான் பாக்கி இருக்கு. நேத்து ஒரு இன்டர்வியூ நடுவுல விட்டுட்டோம். அது கண்டினியூ. சரி, யார் அது கான்ட்ராக்ட்? வாத்தியார் மாரப்ப கவுண்டர் தானே? நோ ஐ திங்க் இட் இஸ் நாராயணன். டெத் சென்டென்ஸ் கைதி. எனி ப்ராப்ளம்? இல்லை, அதெல்லாம் ஒன்று. கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. இங்கே நிறைய குழப்பம் இருக்குங்க. அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி கமிட்டட் பீப்புளோட உதவியும் தேவை. சரி, நீங்கள் பண்ண நினைச்ச அந்த நாடன் இன்டர்வியூ முடியாது. நேற்று உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போகிற வழியில் இறந்துட்டாரு. சந்தேகத்துக்குரிய சாவுன்னு கைதிகள்லாம் கேட்குது இல்லை சார்? பாடியை கலெக்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க சார். ஏரியா 2 நிமிஷம் கழிச்சு வரேன். நாராயணன் இருக்கானே, அவன் மற்ற ரவுடிகளோட ரொம்ப மோசம் மேடம். உண்மையிலே லேடிஸ் வராங்களா, முழு கதையும் திறந்து விட. நீங்க வாங்க மேடம். ஒரு ரவுடி பையன் செத்ததுக்கு என்னமோ மகாத்மா செத்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. நம்ம ஜெயிலர் இருக்காரு, அவர் ரொம்ப நைஸ் மேன். ஆனா அங்க அது மட்டும் பத்தாது, ஒரு அயன் ஹேண்ட் வேணும். அதை ஐபிஎஸ் பரீட்சை எழுதி வர்றவங்களுக்கு வராது. என்னை மாதிரி கேடஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. இரு வரேன். நீங்க வாங்க மேடம். மேடத்துக்கு நாராயணன் என்ட்ரி பண்ண முடியலன்னு மூட் அவுட்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்ல. கவலைப்படாதீங்க, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு. இப்ப பார்க்க போறோமே, அந்த 2 பேரும் சேர்ந்து தேனி மாவட்டத்துல 24 கொலைகளை செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஒருத்தனை வெட்டிக்க பார்த்தாங்க. இப்ப 2 பேரும் உள்ள. ஒருத்தனுக்கு மரணம், இன்னொருத்தனுக்கு ஆயில். விருமாண்டி கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணது நான் தான். இப்ப பார்க்க போறது செகண்ட் அக்யூஸ்ட், விருமாண்டியோட பரம விரோதி. கொத்தாலத்தேவர், சீக்கே, சின்ன கொளாரொட்டி, தேனி மாவட்டம். ஆயுள் தண்டனை. மேலே சொல்லுங்க. திருமலை நாயர் காலத்துக்கு முன்பாகவே பாண்டிய மண்ணில் வேரூன்றி ஆட்சி செய்த சுந்தரபாண்டி தேவரை நேரடி சந்ததியிலாக. நோ, நீங்க எப்பவும் பேசுற மாதிரியே பேசுங்க. பழைய சரித்திரம் எல்லாம் வேண்டாம். வேணாமா? வேண்டாம். மரண தண்டனை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது கண்டிப்பா வேணும். என்னை மாதிரி 10 நிர்வாகி செத்தாலும் பரவாயில்ல. ஆனா கொலைவெறி பிடிச்ச ஆளுங்க சுதந்திரமா நாட்டில் தெரியக்கூடாது. ஆனா சட்டம் 10 கொலைகாரன் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுதே. அது நாங்க சட்டத்தை விட தர்மத்தையும் விதியும் மதிக்கிறவங்க. தர்மத்தின்படி அவன் சாகணுங்கிறது விதி, அதான் சட்டம்னு சொல்லியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? தெய்வம் ஒண்ணு இருக்கு. யாரு சாகணும்னு சட்டம் சொல்லுது? அவன் தான். அதான் யாருன்னு கேட்டேன். விருமாண்டி பாதி இல்லை. அவன் பேரை சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. என் மகத்தை பாதி இடக்கூடாதீங்க. பார்க்கத்தான் வில்ல மாதிரி இருப்பேன். நெசமான வில்ல அவன் தான். 2 ஊருக்கும் சண்டையை மூட்டி ரத்த கலந்து ஏற்கனவே அவன் தான். எந்த 2 ஊருங்க? இது சிக்கப்பட்டி, சின்ன கொளாரப்பட்டி, நல்ல மனாயக்கம். 2 அழகான கிராமம். குளத்தை விட்டு வச்சு கூட்டியாங்க. அவன் விசுவாசமா இருக்குன்னு நான் நினைக்கல. துரோகம் செய்யலாமா சொல்லுங்க? அட என்னைய விடுங்க. அண்ணன் லட்சுமி துரோகம் செய்யலாமா? செஞ்சான். கேட்டிருந்தா நானே கட்டி கொடுத்துருப்பேன். அவனுக்கு அடிச்சு பறிச்சாதான் சந்தோஷம். எடுபட்ட பிள்ளையார் தான் எழுத்தலுக்குலாம் போயிருப்பா. அண்ணன் லட்சுமி பெரிய வீட்டுக்குள்ள அவன் வாசி கணக்கு மரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டான். ராஜகுமார் மாதிரி வளர்த்த புள்ளைய கதற அடி. டிராமா பண்ணி தப்பிக்கலாம்னு பார்த்தேன், நடக்கல. தர்மம் ஜெயிச்சிச்சு. இதெல்லாம் வெளியில சொல்லப்படாது. தொலைக்காட்சியில் போட்டு காட்டிடாதீங்க. பொம்பளை பிள்ளையா? இல்ல கடத் கிரீஷ். என்ன ஆச்சா? வா கொத்தாலா. போட்டோ பிடிச்சா ஆயுது குறையும்பாங்க. எனக்கு தூக்கு குறைஞ்ச ஆயிலா இருக்கு.
நல்லா போட்டோ பிடிக்க. இது எப்போ தொலைக்காட்சியில் வரும்? அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீ வா. சரி, இவனை செல்லில் அடைச்சதுக்கு அப்புறம் அவனை திறந்து விடுங்க. 2 பேர்த்தையும் கிட்ட நெருங்க விட்டோம், ரியாட்டு தான். டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் மேடம். மேடத்துக்கு தஞ்சாவூர்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்பர் தஞ்சாவூருங்களா? ப்ராப்பர்ல கீழ்வெண்மணி. மரியாதையா நடந்துக்க. ஏதாவது ரப்சர் செஞ்ச என்ன முறைக்காத. நம்ம எல்லாமே கருவிதான். இன்டர்வியூ டிவியில் வரப்போகுது. இப்ப எடுத்ததை போட்டு பார்க்க முடியாதோ? எனக்காக இல்ல, இவனுக்கு இன்னும் 2 வாரத்துல தண்டனை நிறைவேறிடும். அதான் அது இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கேஸ்ல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் வெளியே. இதுல தெரியும். எடுத்து முடிச்சதும் போட்டு காமிக்கிறேன். இப்போ டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஃபோன் பண்ணி ரோல். மரண தண்டனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? சாரி மேடம், எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். வார்டன் எடுத்து வச்சிருக்கேன், பாத்துக்கோ. இப்போ அன்னலட்சுமிங்கிற பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை, சரி, எல்லா செயலுக்கும் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு கேள்வி கேட்கலாங்களா? என்ன? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உங்க உள்பாடி அளவு என்ன? வாட்? சைஸ். ஏய், ஆஃப் பண்ணு. மிஸ்டர் வீரமாண்டி, நான் ஒரு மனிதாபிமானத்தோடு இங்கே வந்திருக்கேன். கொலைக்கு தண்டனை கொலை ஆகாதுன்னு நம்புறவனா. பொழுதுபோக்குக்காக பொது சேவை செய்கிற பணக்காரி கிடையாது. மரண தண்டனை இல்லாமல் செய்யணும்னு விரும்புகிறேன். ஸோ என்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. வேற ஏதாவது டீசெண்டாக கேள்வி கேட்குறதுன்னா கேளுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேடம் கேட்ட கேள்வி இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது மிஸ்டர் வீரமாண்டி. ஏன்? உள்பாடி கடையில் பாடி வாங்க போயில கடைக்காரன்கிட்ட சொல்ல மாட்டியே? கடைக்காரங்கிட்ட சொல்லுவேன். ஆனால் ஒரு பொண்ணை கற்பழிச்சவர்கிட்ட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நானும் சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் கோர்ட்டில் சொல்லியாச்சு. கேமராவை தூக்கிட்டு வர கண்ட பொட்டை கழுதிட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோவிக்காத உடனே சொல்லலை, இவங்களை சொன்னேன். என்ன மேடம்? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. புரியுது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை? உங்களுக்கு பின்னாடி வர 4 பேருக்கு நன்மை நடக்கும் இல்லையா? அதுக்காக. கேமரா தூக்கி போடி. வாடனை கூப்பிட்டா என்ன தூக்கில ஓட்டுறோன்னா? நானே கூப்பிடுறேன். வாடகைங்களா பயக்காமட்ட சொல்லி வீட்டெல்லாம் நான் பேச தயாரா இல்லை. என்னை கொண்டு செல்ல விடுங்க. ஓகே மேடம், வாங்க போலாம். கிரீஷ், will you just listen to me? 1 minute. இருங்க, ஒரு நிமிஷம். ஏன் யார் மேல கோவம்? சாகும்போது ஏன் இவ்வளோ கோவம்? சாகர பயத்தை கோவமா காட்டுறியா? சாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது. அது எனக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய குத்தம். விளக்க முத்தியா எடுக்காதுங்கிறல்ல. கோபம்னா என்ன, நியாயம்னா என்ன, தூக்கு தண்டனை என்ன, அன்னலட்சுமி என்ன, நான் என்ன, கழுத்துல கயிறு இறுக்கி சாகிறது என்ன, ஏதாவது தெரியுமா உனக்கு? புத்தகத்துல படிச்சா புரியாது, தெரியாது. புரியும், எனக்கு தெரியும். என்ன அறிய? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க அப்பா இதே ஜெயில தூக்கு தண்டனையில செத்தாரு. பேரு காத்துமுத்து. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. ரொம்ப கடன்பட்டு கட்டி கொடுத்தாரு. நான் ஏஞ்சலா ஜேம்ஸா மாறினேன்.
அப்புறம் என்ன காப்பாத்துறதுக்காக ஜேம்ஸை கொன்னுட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு இங்க வந்து தூக்குல தொங்கிட்டாரு. நான் திரும்ப ஏஞ்சலா காத்தமுத்து ஆயிட்டேன். டாக்டர் ஏஞ்சலா காத்தமுத்து, டாக்டரேட் இன் சிவில் லா. தூக்குனா என்ன, கழுத்துல கயிறு இறுகி சாகுறதுன்னா என்னன்னு எனக்கும் தெரியும். என்ன மேடம்? இல்ல, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேடம் ஏதாவது ஒன்றா சொல்லுங்க. டோர் ஓப்பன் இருக்கு, அப்படியே வெயிட் பண்ணுறேன். வா. என்ன தெரியுமா கேட்குறேன்ல, இது என்ன தெரியுமா? என்னுடைய ஆயுள் விதி அன்னலட்சுமியோட ஞாபகம் அவனாக. அன்னலட்சுமி நான் கற்பழிச்சேன்னு சொல்லியிருப்பாங்களே. அன்னலட்சுமி யார் தெரியுமா? பொண்டாட்டி. என்னை பெற்ற அவள் என் கூட இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவன் நின்று சாட்சி சொல்லியிருந்தா எந்த பொய்யும் ஜெயிச்சிருக்க. விதி, என் விதி அப்படி. 12 வயசுல ஆத்தா வச்சு போச்சு. அப்புறம் எங்கள் ஐயா என்னை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனார். வருஷம் சந்தோஷமா இருந்தேன். பிறகு அவரும் அங்கே செத்து போயிட்டாரு. ஒரு சிக்கல் அங்கே திரும்பி வர வேண்டியதாக போச்சு. பிறகு என்ன அப்பத்தான் வளர்த்துச்சு. கோவில் கல்யாணம் வளர்த்துச்சு. சந்தோஷம்னா என்னன்னு அதை அனுபவிக்கல மனுஷனுக்கு தெரியறது இல்லை. அது இல்லாம போது பாருங்க. மேடம் 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 உங்க பேட்டியை முடிச்சுங்க, உடனே பேக் பண்ணுங்க. வெளியே சில டிஸ்டர்பன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் பேக் பண்ணுங்க, இதெல்லாம் எடுங்க. இவனை மெயின் கேட் ஆபீஸ்ல கொண்டு போய் ஹேண்ட் கப் மாட்டேன். ஹேண்ட் கப் அங்க இருக்கு. ஓகே, கம் இன் ஆறுமுகம். நான் பிசினஸ் கூட்டிட்டு மெயின் கேட் பக்கம் வர்றேன். நான் கிராஸ் பண்ணனும்னா நீ டோர் எல்லாம் லாக் பண்ணு. ஓகே, மூவ் மூவ் மூவ், குயிக் குயிக். வாங்க வாங்க. பேக்காம சார் சொல்லாம கிளம்ப ரைடு பண்ணிட்டு எங்க பைப்புல மண்ணில் இப்படி தானே அனுபவிக்காம பார்க்காது சார். இதான் நடக்காது சார். என்னையா மேடம் ஓரமா டேய் கூப்பிட்டு போடா. வெளியா இருக்கப்ப ஏடா கத்துற? புரியாம பெணாத்தாத. இந்த ஜெயிலர் தானும் திங்க மாட்டான், மற்றவனையும் திங்க விட மாட்டான். இது அவன் நடத்துற ரைடு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. உள்ளுக்குற பாக்கெட்லாம் செக் பண்ண 30 லட்சம் நஷ்டம் நமக்கு தான். வெளியுக்குள்ள யாரும் சார் பதில் சொல்லுது? என் புள்ளிக்கிட்ட வெளியே இருக்கு சார். சார் கிச்சன்ல ரைட் நடக்குது. ஆனால் அடிக்கு பையனா சொல்லிட்டானா நம்ம பாதிக்கு நம்ம தான். எனக்கு 2 வருஷங்குது. அப்புறம் சும்மா கத்தாத. வியாபாரத்துல ஏத்தாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு டைம் சரியில்லைன்னு நினைச்சேன். உன் டைம் சரியில்லை சார். வேலை விட்டே செய்யாம 50% வாங்கி தின்னி. வெள்ளப்படி மருந்து மட்டமே 30 లక్షం తేరం. దానికి ఏమైనా ఒకటి అయింది అనుకో. రైట్ అంతే డొమ్మి చేస్తాం. போங்கயா, அதை செய்யுங்க. போய் டொம்மி செய். சந்தாயா சொல்றேன். ஜெயிலர் வெளியே வந்து ரிப்போர்ட் எழுதுனா தானே என்கொயரி. போலீஸ்காரன் எஃப்ஐஆர் எழுத விட்ட முடித்தேன். இவன் என்ன 24 கொலையா செஞ்சான். நான் எஃப்ஐஆர் எழுதி தூக்கு வாங்கலை. ஜெயிலர் வெளியே வந்தால் உங்களுக்கு அதே கதி தான். வெளியே வர விடாதீங்க. கைதிங்க செஞ்ச கலவரத்தில் ஜெயிலர் செத்துட்டான்னு வச்சுக்க. ரெட்டி போய் தொம்மி செய்யும். செல்போன் இருக்கா? ஏது கொடுத்து அனுப்புறேன். உங்கள 2 எங்கள 2 போனா தான் நம்புற மாதிரி இருக்கும். புரியுதா? கேமரா ஆஃப் பண்றா. ஆஃப் பண்ற கேமராவை. என்னடா அடிக்க வந்து மாத்திட்டு இருக்க? போடா, போடா. ஏய், ஏய். ஆறுமுகம், கமே ஆறுமுகம். என்ன நடக்குதுங்க? கேட்ல யாரு? வேணாம்,
நல்லதில்ல சார் நான் கோபால் பேசுறேன். கிச்சன்ல ஜெயிலர் சாருக்கு அடிபட்டு இருக்கு. பெரிய கலவரமும் நடக்குது சார். இருக்கார் சார். ஆனா அவரால் பேச முடியல சார். கத்தி குத்து ரத்தம் ரொம்ப போயிடுச்சு. குறைக்க மாட்டார் போல சார். கோபால் பையன் உள்ள ரைட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க சார். போய் அவளை பிடிச்சிட்டு வாயா. சார் 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 உள்ள போறது ஆறு காரியமா சார்? என்னால முடியாது சார். சார் 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 நான் புள்ள குட்டிக்காரன் சார். ஒரு மாண்டி ஐயா இதோ இருக்கு. இவர் பெருசா கத்திருக்கிறீங்க. போ காம்பவுண்ட் வால வெளியே தூக்கி போடு. நம்ம ஜெயில கலெக்ஷன் பண்ணி சொல்லு. போ போ. டேய் இதெல்லாம் வெளியே யாரும் சொன்னீங்க போட்டு தள்ளிடுவேன். சரி உங்கள ஒரு வேலை இருக்கு. டேய் அந்த ஜெயிலர் பாடிய டேய் தள்ளுடா. துப்பாக்கி வச்சிருக்காண்டா. ஏய் நம்மளால வெளியே கிளம்படா. உள்ள ஒரு சகல வெளியே போட்டோம். இந்தா அவனை உள்ளே வச்சு போட்டு போலாம். போ 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 போ. நீ அவளை கண்டுபிடிச்சு கூட்டி வந்துட்டீனா என்ன தருவ? என்ன வேணும்? அன்னலட்சுமி.